Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிலைட் சினிமா அந்த சேனலில் இருந்து ஒரு வீடியோ தான். பட் இது கொஞ்சம் ஒரு 2 வாரம் பழைய வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோக்கு நம்ம ரியாக்ஷனை போடணும்னு நினச்சேன். ஆனால் அப்போ அந்த படத்தை நாங்கள் பார்க்கல. அந்த படம் என்னென்னா காந்தாரா. இப்போ தான் ஓடிடியில் வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்தது. அவள் தான் யோசித்தேன் இது வந்து தியேட்டரில் பார்க்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசித்தேன். பட் எங்களால் இப்போ ரீசெண்டாக வந்து எந்த படத்துக்குமே தீபாவளிக்கு வந்த படத்துக்கு கூட போக முடியலை. அதனால தான் சரி அதெல்லாம் ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலான்னு வெயிட் பண்ணுறோம். அப்போ நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது நினச்சேன் ஓகே நம்ம எப்போ இந்த படத்தை பார்க்குறோமோ அப்போ இந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு. ஸோ பார்த்துட்டோம், எடுத்து வந்துட்டோம். காந்தாரா சாப்டர் 1 ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஹிடன் டீட்டெயில்ஸ் வந்து படத்தில் நிறையா இருக்குது. போகிற போக்கில் கூலிகாவா ஆமாம் கூலிகா தெய்வம் அது இது பஞ்சுருளி அப்படி நிறையா சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு அவங்களோட அந்த ரூட் விஷயங்கள் சிலது தெரியாததுனால அப்படி அந்த மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. ஸோ ஹிடன் டீட்டெயில்ஸில் இவர் ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரா என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். ஒரு பார்த்த கடமைக்கு ஒரு சின்ன ஒரு 20 செகண்ட் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் என்ன லைட்டாக சுற்றுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் வரன்னு அப்படியே பற்றிக்கிட்டு போன செகண்ட் ஹாஃபும் சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு, அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு புது கேரக்டரோட இன்ட்ரோ அட்டகாசம். அம்மா எல்லாம் பார்த்துட்டு அந்த ஹீரோவோட பேர் கூட அம்மாவுக்கு தெரியாது. எப்பா அந்த ஆள் சூப்பராக நடிச்சிருக்கான்ப்பா எப்பப்பப்பா. அம்மா எல்லாம் ஸ்டார்டிங்கில் அந்த படம் வந்து அந்த வியாபாரம் பண்ணுறது, அவங்களோட நாட்டுக்குள்ளே போய் இவங்க அந்த துறைமுகத்தில் வியாபாரம் பண்ணுறது அப்படி போகும்போது அம்மா வந்து அப்படியா அப்படி போச்சு அப்படின்னோட எந்திரிச்சு உட்காந்து வந்தா கிளைமேக்ஸில் அந்த 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 பெண் தெய்வம் ஒன்று வரும்ல, அப்பா எனக்கெல்லாம் பர்ஃபெக்டான ஒரு செகண்ட் பார்ட் அந்த படம். ஆக்சுவலி இது ப்ரீக்வல், பட் செகண்ட் பார்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் அடுத்த பாட்டுக்கே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதுவும் கிட்டத்தட்ட ஹை க்ராசிங் பண்ணியிருக்கு, 800 crores கிட்டத்தட்ட பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ இது என்னோட ரிவ்யூ பார்த்துட்டிங்கல்ல, இப்போ ஹிடன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நானும் எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சிருக்கிற காந்தாரா சாப்டர் 1 இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீடைல்ஸ், ஒரு சில எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் இந்த படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 2க்கான ஒரு லீடுமே கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அதை பற்றின சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்த்து இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தோடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நரேஷன் ஒன்று கொடுக்கப்படும். இந்த காந்தாரா ஃபாரஸ்ட்ல தான் சிவனுடைய கணங்கள் எல்லாமே வந்து விழுந்தது அப்படின்னு. அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இவங்க காட்டுற அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல். ஒரு புல் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பஞ்சுருளியை வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து குலிகாவை காட்டுவாங்க. எதனால இந்த புல்லை படத்தோடைய ஆரம்பத்திலே காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் மட்டும் இல்லை, இதுக்கப்புறமா கதையில் ஒரு கட்டத்தில் ரிஷப் ஷெட்டி அவருடைய ஊர் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இந்த புல் வந்து அவங்க எல்லாருமே பார்க்குற மாதிரியுமே தனியாக ஒரு ஷாட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த புல்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பஞ்சுருளி குலிகா வந்து தெய்வங்களாக வணங்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு கோலம் நடத்தப்பட்டு வருதோ அதே மாதிரி இந்த புல்லையுமே அங்கே வந்து ஒரு தெய்வமாக தான் வந்து பார்க்குறாங்க. மை சந்தையா தெய்வா அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரொனன்சியேஷன் கரெக்டானு எனக்கு தெரியல, ஒரு வேளை தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கரெக்ட் பண்ணுங்கள். இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி கோணா அப்படின்னுமே வந்து சொல்கிறாங்க. சிவனுடைய நந்தி கூட வந்து இதை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதையுமே ஒரு தெய்வமாக பார்த்து இந்த தெய்வத்துக்கும் கோலா அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது. ஸோ சிவனுடைய கணங்களாக ஃபர்ஸ்ட் இந்த தெய்வத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா பஞ்சுருளி, அதுக்கப்புறமா குலிகாவை காட்டும் போது நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா குலிகாவுக்கு எந்த ஒரு உருவமும் இவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. குலிகான்னு சொல்லும்போது அந்த சத்தமும் அந்த நெருப்பு சாம்பல்ல இருந்து ஏதோ ஒன்று உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் மட்டும்தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த விஜயேந்திர அரசர் அவர் வந்து காட்டுக்குள்ள வந்து அவர் அந்த கிணத்துக்குள்ள போயிடுவார். குலிகா தான் அவரை வந்து அந்த கிணத்துக்குள்ள கூட்டிட்டு போகும். அப்போ கூட பாத்தீங்கன்னா ஆஷஸ்ல ஃபார்ம் ஆன ஒரு மனித உருவமா தான் குலிகாவை காட்டுவாங்க. அது கூட முகல்லாம் தெரியாது, வெறும் கை கால்கள் மட்டும்தான் தெரியுற மாதிரி. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குலிகா தெய்வத்துக்கு உருவ வழிபாடே கிடையாது, கல் வழிபாடு தான். ஒரு பெரிய மரத்துக்கு கீழே ஒரு கல்லை வச்சு அதுக்கு மரியாதை செலுத்தி அப்படிதான் மக்கள் குலிகாவை வணங்கிட்டு வராங்க.
குலிகாவுடைய புராண கதை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பல் நிறைஞ்ச பகுதியில் ஒரு கல் கிடைச்சதாகவும் அந்த கல்லை வந்து பார்வதி தேவி கொண்டு வந்து சிவன் கிட்ட கொடுக்கும்போது சிவன் அந்த கல்லை வந்து கீழே தூக்கி போடும்போது அந்த கல்லிலிருந்து தான் குலிகா பிறந்தது அப்படிங்கிற மாதிரி கதை வந்து ஆரம்பிக்கும். ஸோ மேபி இதனால கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் குலிகாவை வந்து அந்த ஆஷஸ் ஃபார்மில் வந்து இவங்க காமிச்சிருக்கலாம். அடுத்து இந்த படத்தோடைய ஹீரோவான ரிஷப் ஷெட்டி, இவருடைய கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெர்மேங்கிற இந்த பேருக்கான என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்மளுடைய டிலைட் தமிழ் சேனலில் ஒரு வீடியோ போட்டு அதில் நம்ம சொல்லிட்டோம். வீடியோவில் பெர்மேக்கான அர்த்தம் மட்டும் இல்லை, இந்த காந்தாரா படத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புராண கதைகள் எல்லாத்தையுமே எடுத்து வந்து பேசியிருக்கோம். அப்போ இன்னொரு வீடியோ இருக்கா? எங்க பெர்மேக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு பார்த்தா வேற வீடியோ கொடுக்குறீங்க. சரி, நாளைக்கு அதையும் பார்த்துருவோம். தெரிஞ்சுக்கிறேன்னு முடிவு பண்ணால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். ஏற்கனவே ஒரு சில பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் பார்க்காம இருக்கிறவங்க அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. பெர்மேவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கிணத்துக்குள்ள குழந்தை கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. குழந்தைய சுற்றி புலி வரும். புலியோடைய ரெஃபரன்ஸ் சிம்பாலிசம் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்வதி தேவியோடைய வாகனம் தான் வந்து புலி, அதுதான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த காட்டுக்கான இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பத்தில் கொடுக்கும் போதே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனுக்காக பார்வதி உருவாக்குன ஒரு பூந்தோட்டம் தான் இந்த ஈஸ்வரன் பூந்தோட்டம், இங்கே சிவன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த காந்தாரா காட்டுக்குள்ள இருக்கிற குலிகா பஞ்சூர்லி தெய்வங்கள் வந்து காட்டையும் காட்டு மக்களையும் பாதுகாக்கிற தெய்வங்களா உள்ள இருக்கு. இந்த புலி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பெர்மேவை பாதுகாக்கிற காப்பாற்றுற பெர்மேக்கு வழிகாட்டுற ஒரு தெய்வமாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனால் அனுப்பப்பட்டு இந்த பூமிக்கு வந்து சேர்ற சிவகணங்களில் ஒரு சிவகணம் தான் பெர்மேவும். பெர்மே வந்து மனித உருவத்தில் அனுப்பப்பட்ட ஒரு சிவகணமாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த குழந்தை எங்கேருந்து அந்த குழிக்குள்ள இருந்து வந்தது, அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லைன்னா சிவகணமா அவரு. நான் என்ன நினைச்சிட்டேன், கிளைமேக்ஸில் அவர் அங்கே உள்ள ஒரு நந்தி தேவர் மாதிரி ஒருத்தர் சண்டைக்கு வருவார்ல, இவர் யாரோ உள்ளே வந்துட்டாங்கன்னு. அப்போ எதர்ச்சியாக போய் விழும்போது திருசூலத்தை பிடிச்ச உடனே அவருக்கு ஒரு பவர் மாதிரி ஒன்று வரும், ஒரு பாம்பு வந்து பக்கத்தில் நிற்கும். அப்போ அந்த அடிக்க வந்த அந்த நந்தி தேவர் மாதிரி இருக்கிற ஒரு உருவமே கும்பிடும். அப்போ நான் நினைச்சேன் அந்த சிவனே இவர் தான் போல இருக்கு, சிவனே வந்து பிறந்துட்டாரோ, இவர் தான் சிவன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டேன். பார்த்தா சிவகணமா. ஆரம்பத்தில் சிவகணங்கள் எப்படி பூமிக்கு வந்து சேருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து ஒரு பெரிய நெருப்பு வந்து பூமியில் விழுந்து அதிலிருந்து தான் குழிக்குள்ள இருந்து பஞ்சுர்லி குலிகா எல்லாமே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பெர்மேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வானத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பு வந்து பூமியில் விழும். அந்த நெருப்புலேருந்து ஃபஸ்ட்டு புலி வர மாதிரி காட்டுவாங்க, பக்கத்தில் பெர்மே ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இதை ஏன் வந்து கிளைமேக்ஸில் காட்டுறாங்க? பெர்மேவும் ஒரு சிவகணம் அப்படின்னா பெர்மே பிறக்கும் போதே குழந்தையா அந்த கிணத்துக்குள்ளே இருக்கும் போதே அதுக்கு முன்னாடியே வானத்திலேருந்து ஒன்று வந்து விழுந்து அதுக்கப்புறமா இந்த ஷாட்டை காமிச்சிருக்கலாமே அப்படின்னு. ஆனால் அப்படி காமிக்காமல் விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ பெர்மேக்கும் மற்ற சிவகணங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மற்ற சிவகணங்கள் இந்த பூமிக்கு வந்து சேரும்போது அவங்க எதுக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய பர்பஸ் என்னங்கிறது அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் பெர்மேக்கு அப்படி தெரியாது. சாதாரண ஒரு மனுஷனாக அனுப்பப்படுறாரு, ஒரு குழந்தையா பிறந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து சாதாரண மனுஷனாக தான் அவர் வளர்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் அவருடைய பர்பஸ் என்ன, அவர் எங்கேருந்து வந்தார் எல்லாமே அவருக்கு தெரிய வருது. இந்த விஷயங்கள் தன்னை பற்றி அவர் முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஷாட், அதாவது வானத்திலிருந்து நெருப்பு வந்து விழுந்து அதிலிருந்து பெர்மே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. காந்தாரா ஆளுங்க பாங்கராக்குள்ளே போனதுக்கு அப்புறமா வியாபாரம் நடக்கிற இடத்துல தேரை வச்சு ஒரு பெரிய சம்பவமே நடக்கும். அந்த தேரில் வந்து பெர்மே அவருடைய ஊர் ஆளுங்க எல்லாருமே ஏறி இருப்பாங்க. அப்போ அந்த தேர்லேருந்து ஒரு கயிறை பிடிச்சிட்டு பெர்மே வந்து எல்லாருமே அவருடைய காலால் அடிச்சுக்கிட்டே வரும்போது அந்த தேர் சீக்வன்ஸ் பிரமிப்பாக இருந்தது. நான் யோசிச்சு பார்க்குறேன், ரொம்ப ஒரு கொஞ்சம் லென்த்தாக போகும் அந்த தேர் சீக்வன்ஸு, எப்படி எடுத்திருக்காங்கல்ல. ஆனால் படத்தில் விஷுவல்ஸுக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. 100 கோடியில் எடுத்திருக்காங்களா, அவ்வளவு கண்ணா ஏங்க, இவ்வளோத்தையும் அவ்வளோ எடுத்தீங்களா? விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அதான் இங்கே என்னன்னா நம்ம ஹீரோஸுக்கே அவ்வளோ போகுதே, அப்புறம் எங்கேருந்து மிச்ச சொச்சத்தில் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊர்லேயும் பொட்டென்ஷியல் இருக்குது, இதை விட சூப்பராக எடுக்கிற பொட்டென்ஷியல் இருக்குது. காசு விஎஃப்எக்ஸ் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எக்ஸப்ட் அந்த கடைசியாக வரும்ல, அந்த நான் சொன்னேன் இந்த குகைக்குள்ள ஒரு நந்தி தேவர் மாதிரி இருந்தது, அது மட்டும் லைட்டாக கார்ட்டூன் மாதிரி எனக்கு அப்படி தெரிஞ்சுது. எல்லா காசையும் போட்டு மிச்ச காசில் அவர் எடுத்திருக்காங்க, அதனால இருக்கிற கொஞ்சம் காசில் அவர் செஞ்சுருக்காங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே ஒரு கயிறை விட்டு கீழே விழுந்துருவார். யாரா அந்த பொம்பளை அப்படின்னு கூட கேட்பாரு. அவங்க வேற யாரும் கிடையாது, ரிஷப் ஷெட்டியோடைய உண்மையான மனைவி பிரகதி ரிஷப் ஷெட்டி. அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டியோடைய பையன் தான். ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் மட்டும் கிடையாது, போன படம்
காந்தாரா படத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ராஜாவுடைய மனைவியா பிரகதி ரிஷப் ஷெட்டி நடிச்சிருப்பாங்க. ராஜாவுடைய குழந்தைங்களா ரிஷப் ஷெட்டியோடைய பையனையும் பொண்ணையும் வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. அதுலேயுமே ஒரு கேமியோ அப்பியரன்ஸ், இதுலேயும் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ். பிரகதி ரிஷப் ஷெட்டி வந்து வெறும் கேமியோ மட்டும் பண்ணல, இந்த காந்தாரா படத்தோடைய காஸ்டியூம் டிசைனருமே அவங்க தான். இந்த படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா பெர்மேயோடைய உடம்புக்குள்ள குலிகா தெய்வம் ஏறிடும். ஏறினதுக்கு அப்புறமா அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸே வந்து காட்டுக்குள்ள நடக்கும். அப்போ சுற்றி இருக்கிற மக்கள் வந்து ஒவ்வொரு குலிகா பேரா சொல்லிக்கிட்டே வருவாங்க. குலிகால வந்து பல வகைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லப்படுற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ர குலிகா. ருத்ர குலிகா அப்படிங்கிறது பனிஷிங் ஃபார் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு குலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு குலிகா வந்து கயாஸ் எக்லிப்ஸ்க்கான ஒரு குலிகாவாக வந்து இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தந்திர குலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. தந்திர குலிகா வந்து நெருப்பு கோபம் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கத்தலகால குலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தலகால குலிகா வந்து டார்க்னஸ் மிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. கரெக்டாக கத்தலகால குலிகா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிணறுக்குள்ளே வந்து ரிஷப் ஷெட்டி போயிடுவார். உள்ள அந்த டார்க்னஸ்லேருந்து தான் ரிஷப் ஷெட்டியோடைய முகம் வெளியில் வர மாதிரி இருக்கும். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குலிகாவுக்கு வந்து படைக்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் குலிகா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடும். ஆக்சுவலாக புராண கதையில் குலிகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தோடையும் ரொம்ப பசியோடையும் இருந்த ஒரு தெய்வமாக தான் வந்து ஒரு கதை இருக்கும். ரொம்ப பசியில் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரியும் அப்போ வந்து விஷ்ணு தான் இறங்கி வந்து குலிகாவுடைய பசியை அடக்கின மாதிரி ஒரு புராண கதை ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு கனெக்டும் வந்து இருக்கும். பயங்கர பசியோடு இருக்கிற ஒரு தெய்வமாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் சாப்பாடை வந்து ஏற்றுக்காமல் ராஜாவை கை காட்டி இவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்திர குலிகா அப்படின்னு சொல்லுவார். நெத்திர குலிகா அப்படின்னா ரத்தமும் உயிர் பலியும் சம்மந்தப்படுற ஒரு குலிகாவாக வந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு பெருமையை அடிக்க வரும்போது பெருமை அந்த தீப்பந்தத்தை பிடிச்சி அவங்களே அடிக்க ஆரம்பிப்பார். கரெக்டாக அந்த டைமில் வந்து அக்னி குலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி வந்து ஃபயரோட சம்மந்தப்படுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ குலிகா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது பெருமை வந்து மரத்தோடைய டாப்பில் மேலே நின்று கத்துற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே நான் தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் மாயக்காரன் அப்படி அந்த சீனில் பர்டிகுலர் ஒரு ஷாட் வந்து எனக்கு சூப்பராக இருந்து ஒரு விதமான ஃபீல் கொடுத்தது. யூஸ்வலாக ஹியூமன்ஸுக்கு அந்த பவர் இருக்காது. அப்போ அவங்க ஒரு காட் அப்படின்னும் போது அதை அப்படி அவங்க விஷுவலைஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. 2-3 பேர் அவர் முன்னாடி அடிபட்டு கிடப்பாங்க. அந்த குலிகா வந்ததுக்கப்புறம் அது ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற ஒரு பேய் மிருகம் மாதிரி ஒரு விஷயம் பண்ணும். சும்மா ஏதோ 2 சக்கையை எடுத்து அடிக்கிற மாதிரி அந்த 2 ஹியூமன் பாடியையும் தூக்கிட்டு ரிவர்ஸில் போய் இப்படி தட்டும் இல்லை. என்னங்க இது எப்படி யோசிச்சாங்க? இதுவே ஒரு ஹீரோ பண்ணுறாரா இருந்தால் கிரெஞ்சிங்க இது தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்ட்டு இருக்கும். பட் கதையில் அவர் இப்போ அது ஹீரோ இல்லை. அதனால அவங்க அது பண்ணினாலும் நமக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரில்லியன்ட். அதில் வேறு எந்த அவங்க இப்படி அடிக்கிற மாதிரி வச்சுருந்தா கூட நமக்கு அந்த இம்பேக்ட் வந்திருக்காது. இது ஒரு விதமான ஒரு ஆக்ரோஷமான அகோரமான தெய்வம் போல இருக்க தெய்வமா பேயாங்கிற அளவுக்கு அந்த 2 உடம்பை தூக்கிட்டு அப்படியே ரிவர்ஸில் போய் இப்படி நிலத்தில் அடிக்கிற சீன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. என்னங்க ஐயா அப்படி இருந்தது. சூப்பராக இருந்தது. செமையாக பண்ணியிருக்கான் மனுஷன் இருந்தாலும். அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து காட்டுவாங்க. அந்த கேரக்டரே வந்து ஒரு மிஸ்ட்ரியாக தான் வந்து இருந்துச்சு. அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிறது ரிஷப் ஷெட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஃபேஸ் கட் பார்க்கும்போது அப்படி தான் வந்து தெரியுது. ஸோ அந்த மாயக்காரனால் ஒரு சில சம்பவங்கள் இந்த கதையில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் எக்ஸாக்டாக என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலுமே அந்த கேரக்டரை வந்து பஞ்சுருளி கூட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. அரசர் ராஜசேகராவுடைய கனவுல ஒரு பன்றி வந்து அவரை மாயக்காரன் கிட்ட கூட்டிகிட்டு போகும். அப்போ மாயக்காரனை சுற்றி நிறைய பன்றிகள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுர்லி குலிகா. இதில் வந்து குலிகா தான் ரொம்ப கோபமான ஆக்ரோஷமான ஒரு தெய்வம். பஞ்சுர்லி அந்தளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு தெய்வம் வந்து கிடையாது. சாந்தமான ஒரு தெய்வமாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பஞ்சுர்லி கூட கனெக்ட் ஆகிற இந்த மாயக்காரன் கேரக்டருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நிறைய பேர் கூட சண்டை போடுற மாதிரி அடித்து கொலை பண்ணுற மாதிரிலாம் எந்த ஒரு சீனுமே இருக்காது. இவர் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருப்பார், மறைமுகமாக தான் இருப்பார். நிறைய பேர் கண்ணுக்கே கூட வந்து இவர் தெரிய மாட்டார். ஆனால் இவர் மூலிமா ரொம்ப முக்கியமான சில சம்பவங்கள் இந்த கதையில் நடந்துக்கிட்டே இருக்கும். காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்பா எதுக்காக இங்கே வந்து மறைஞ்சாரு அப்படின்னு சிவா கேட்குற கேள்விக்கு தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 மொத்த கதையுமே வந்து சொல்லப்படுது. இந்த கதையோடைய முடிவில் அடுத்து காந்தாரா சாப்டர் 2க்கான லீடு கொடுத்தாங்க. அந்த லீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே இருந்த கிணறு என்ன ஆச்சு, எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இன்னொரு புராண கதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ காந்தாரா சாப்டர் 2ல கண்டிப்பாக ரிஷப் ஷெட்டி இருந்தாகணும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவகணமாக ஒரு பூமிக்கு வந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த பார்ட்டில் இதே மாதிரி காட்ட முடியாது, வேற விதமாக தான் காட்டுவாங்க. மேபி நார்மலாக இந்த காந்தாரா மக்களில் ஒரு தாயோடைய வயிற்றில் ஒரு பிறந்து வர மாதிரி கூட வந்து இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு சாப்டர் 2லையுமே பாங்கரா ராஜ்யம் தான் வில்லனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்டர் 2 மட்டும் இல்லை, எத்தனை சாப்டர்ஸ் எடுத்தாலும் இந்த பாங்கரா ராஜ்யம் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு ராஜாவை ஆரம்பத்தில் காட்டுவாங்க. அவர் வந்து பாங்கரா ராஜான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, வெறும் ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த சாப்டர் 1ல காட்டப்படுற பாங்கராவுடைய சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த ராஜா கிட்டயுமே இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த பாங்கரா அரச வழி வந்த ஒரு ராஜாவா தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டப்படுற அந்த ராஜா வந்து இருக்கணும். இப்போ இந்த சாப்டர் 1 படத்துல ஜெயராமும் இறந்துடுறாரு, அவருடைய பையன் பொண்ணு 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. அப்ப எப்படி அடுத்து இந்த பாங்கராவுடைய ராஜ்யத்தை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு ஜெயராமுடைய பையனுடைய பொண்ணு, அந்த குட்டி பொண்ணை வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு ஷார்ட்ல கூட பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு வந்து ராஜாவுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சீனே இருக்கும். மேபி இது சின்ன ஃபோர் ஷேடாவா கூட இருக்கலாம். இந்த பொண்ணை வச்சு அடுத்த பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்துல நாங்க நோட் பண்ண ஒரு சில டீடைல்ஸ். இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் காந்தாரா சாப்டர் 2 எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாருக்குமே தெரியாத ஒரு சிறு தெய்வத்தை தேடி தேடி படிங்கடா, தேடி தேடி தெரிஞ்சுக்குங்கடாங்கிற அளவுக்கு கியூரியோசிட்டியை தூண்டுற அளவுக்கு 2 படம். நம்மளோடதுலயும் நிறையா இருக்கும், சிறு தெய்வம் அது இதுன்னு நிறையா இருக்கும். பட் இப்படி எல்லாரையுமே ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேலாம் வந்துருச்சுன்னா பட்டு பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சின்ன வயசில் சாமி படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபீல். இப்போ இந்த மாடர்ன் ஏஜில் சாமி படம் இனி இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சாமி படத்தோட அந்த வளர்ச்சி பாருங்களேன் எங்கே போயிருக்குன்னு. அப்போ பார்த்தாலும் இப்போ பார்த்தாலும் பயம் பயம் தானே. அது அந்த வயசில் அதை பார்க்கும்போது பயமாக இருந்தது. இப்போ என்னடான்னா அட்வான்ஸாக போயிட்டாங்க, அதை பார்த்தாலும் பயமாக இருக்கு. சூப்பராக இருந்தது. நம்ம இப்போ ஒரு சிவன் ஸ்டோரிஸும் டெய்லி நைட்டு கேட்டுக்கிட்டு வர்றோம்ல, ஸோ அதெல்லாம் அதில் இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ், இந்த சிவகணா அது இது அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு காந்தாரா பார்க்கும்போது ஆமாம் எங்களுக்கு தெரியும்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இருந்தது அந்த படம் பார்க்கும்போது. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் நாளைக்கு அவர் இன்னொரு வீடியோ சொன்னார்ல, அது ஏதோ அந்த தெய்வத்தோட ஒரு ஹிஸ்ட்ரின்னு, அதையும் எடுத்துகிட்டு வரேன், நம்ம சேர்ந்து பார்ப்போம். உங்கள் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.